நம்ம அஜித் சார் பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய பட விழாக்கள்ல கலந்து கொள்வாரு. பொது இடங்கள்ல பத்திரிகையாளர சந்திப்பது, இன்டர்வியூ குடுப்பது இப்படின்னு இருந்த அஜித் சார் திடீரென பார்த்தீங்கன்னா, அனைத்தையுமே கட் பண்ணிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சரியாக தமிழ் பேச வராது. அதிகமாக ஆங்கிலத்திலேயே பேசுவார். இதனால பலவிதமான சர்ச்சையான கருத்துக்கள் உலா வர ஆரம்பிச்சது. எதற்கடா வம்பு அப்படின்னு அஜித் அவர்கள் அனைத்தையுமே கட் பண்ணிட்டாரு. இத்துடனே சேர்த்து அவருடைய ரசிகர்கள் மன்றங்களையுமே கலைத்து விட்டாரு. எந்த ஒரு நடிகருமே யோசிக்க வேண்டிய விஷயத்த யோசிக்காமல் அஜித் அவர்கள் சட்டென அவருடைய ரசிகர்களுக்காக இந்த முடிவை எடுத்துட்டாரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது வரைக்குமே அதே போல இருந்துட்டு இருக்க அஜித் சார் ஒரு சில ஆண்டுகளாகவே அவரிடம் சில மாற்றங்கள் இருந்துட்டு இருக்கு. அதிகமாக ரசிகர்களை சந்திப்பது, புகைப்படம் எடுத்துக்கொள்வது, மேலும் அவருடைய குடும்பத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சில புகைப்படங்களை அவரே சமூக வலைதளங்கள்ல வெளியிடுறாரு. அப்படி பார்க்கையில அஜித் அவர்கள் மீண்டுமே பழைய ஃபார்முக்கு திரும்பிட்டாரா? இன்டர்வியூ எல்லாம் கொடுப்பாரா? அவருடைய பட நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வாரா அப்படின்ற கேள்வி தற்போது சமூக வலைதளங்கள்ல உலாவர ஆரம்பிச்சது. இத்துடனே பாத்தீங்கன்னா தற்போது வர பொங்கலுக்கு அஜித் சாருடைய திரைப்படம் வெளியாக இருக்கு. இந்த விடாமுயற்சி திரைப்படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழாவை நடத்த படக்குழு பிளான் போட்டிருக்காங்க. இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவுல நம்ம அஜித் அவர்கள் கலந்து கொள்வாரா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. அஜித் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னாலுமே இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவிற்காக பல முக்கிய பிரபலங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்காம். அதுல முதலாளாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே இருந்துட்டு இருக்காரு. லைகா தரப்புல இருந்து இந்த அழைப்பு சென்றுள்ளதால கண்டிப்பாக ரஜினி அவர்கள் இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியுமே தெரியுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.